உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி என்பது பெரும்பாலும் நிறைய பேருக்கு தெரியாது. அப்படியே ஒரு சிலருக்கு தெரியும். அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கல, எங்கேயாவது சாலையோரத்தில் ஒரு நிழல் கூட கட்டி இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் நிதி அவர் பேரு போட்டிருக்கும். நீங்க இதுதான் கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்பிக்கு ஒரு நிதி இருக்குதான்னு பெரும்பாலும் தெரியாது. அப்படியே ஏதாவது ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சவங்க பார்த்திருந்தாங்கன்னாக்கல, அந்த ரோடு ஓரத்தில் நிழல் கூட அங்கங்க ஒவ்வொன்று கட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகுதான் மக்களுக்கு பயன்படக்கூடிய, அது முக்கியமாக பயன்படக்கூடிய நல்ல திட்டங்களுக்கு மட்டுமே இந்த 5 ஆண்டு காலம் தன்னுடைய ஒட்டுமொத்த நிதியும் இன்றைக்கு வழங்கியிருக்கிறார். முதலில் அவர் கொடுத்த முன்னுரிமை பேருந்து நிலையம், ஆரம்ப சுகாதார நிலையங்களில் சுத்தமான குடிநீர், அதாவது குளிர்ந்த நீர், சுடுதண்ணீர், இந்த இரண்டும் கிடைக்கிற மாதிரி இன்றைக்கு எல்லா ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் இந்த நாடாளுமன்ற நிதியில இருந்து நீங்க தருமபுரி அரசு மருத்துவமனைக்கு போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும், பார்க்கலாம். அதே மாதிரி தருமபுரி பேருந்து நிலையத்துக்கு போய் பார்த்தாலும் நீங்க பார்க்கலாம். நீங்க தண்ணி ஒரு பாட்டில் இன்னைக்கு கடையில் போய் வாங்கி பாருங்க, 20 ரூபாய். அதை விட சுத்தமான தண்ணீர் தான் இப்போ இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கொடுக்கப்பட்ட அந்த சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நீர். இப்ப தெரியும் அதனுடைய அருமை என்னன்னு. நீங்க போய் அந்த தண்ணி குடிக்கக்கூடியவர்களுக்கு அதனுடைய அருமை என்னன்னு தெரியும். அதற்கு அடுத்தபடியாக பார்த்தால், பேருந்து நிலையங்களிலே பொதுமக்கள் இன்றைக்கு நிற்பதற்கு நிழல் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலைமை. இன்றைக்கு பெண்ணாகரம், இண்டூர், கம்பைநல்லூர், அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, கடத்தூர் பேரூராட்சிகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ, எங்கெல்லாம் பயணிகளுடைய நெரிச்சல் இருக்கிறதோ, அங்கெல்லாம் நிழல் கூடங்கள் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய சித்தேரி மலையில பாத்தீங்கன்னாக்கல, அவங்க எல்லாம் சாதாரண குடிசையில் வாழக்கூடிய மக்கள். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு சொன்னா எந்த சமுதாய கூடமோ எதுவுமே அங்க எந்த வசதியும் கிடையாது. மேற்குறைய 28 கிராமங்கள் மேல இருக்கு. ஆனா சுதந்திர வாகன காலத்தில் இருந்து அந்த மக்களுக்கு ஒரு விடிவு கிடையாது. இன்றைக்கு நமது அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் தான் 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கி இன்றைக்கு அந்த சமுதாய கூடத்தை, கல்யாண திருமண மண்டபத்தை இன்றைக்கு கட்டி கொண்டிருக்கிறார். இதே போல நாங்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வர சொல்ல முடியும். தருமபுரிக்கு மருத்துவ கல்லூரி வந்தது என்று சொன்னால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் செய்த சாதனை தான். இன்னைக்கு ரயில்வே திட்டம் மொரப்பூர்ல இருந்து தருமபுரி வரை வருகிற 4ஆம் தேதி மத்திய அமைச்சர், ரயில்வே துறை மத்திய அமைச்சர் 4ஆம் தேதி நம்ம தருமபுரியில அடிக்கல் நாட்ட வரப்போறார். அது மிகப்பெரிய விழா கொண்டாடப்பட இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் அதுக்கு வருகை தர வேண்டும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் தெரிவிப்பதோடு, இன்றைக்கு நம் பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த ரயில்வே அமைச்சர்கள் இருக்கிற காலத்திலே என்ன ரயில்வே திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டதோ அத்தனையும் கொண்டு வரப்பட்டது. இப்படி அத்தனை சாதனைகளையும் நம்மால் செய்து சொல்ல முடியும். ஆகவே வருங்காலத்திலும் எப்படியாவது இந்த தருமபுரி மாவட்டத்தை மிகவும் பொருளாதாரத்தில், கல்வியில எல்லா நிலையிலும் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தை எப்படியாவது முன்னேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவருடைய கனவு. அந்த கனவு இன்றைக்கு ஒவ்வொன்றாக நிறைவேறி கொண்டிருக்கிறது. இப்ப வருகிற செவ்வாய்க்கிழமை முதலமைச்சரை சந்திக்க இருக்கிறோம். சின்னையா அவர்கள் முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்கள் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறீங்க. காவிரி உபரி நீரில் இருந்து தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி குளங்களுக்கும் தண்ணீரை, அந்த உபரி நீரை கொண்டு நிரப்புகின்ற அந்த திட்டத்திற்கு
உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்தமாக நாம் இங்கே வாழக்கூடிய அத்தனை பேரும் விவசாயத்தை நம்பி வாழக்கூடியவர்கள். இன்றைக்கு வாழ்வதற்கு வழி இல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஒரு அவல நிலை இருந்து கொண்டிருக்கிறது. அது நிறுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த திட்டம் நிறைவேறும். இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிக்க போகிறார். அதனுடைய முழு அதாவது பெருமையையும் நமது மருத்துவர் அன்புமணி ஐயாவை சாரும், பாட்டாளி மக்கள் கட்சியை சாரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, வருங்காலத்தில் ஒட்டுமொத்த மக்களும் நீங்கள் நமது மருத்துவர் சின்னையா அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.